மக்களே வணக்கம். தட்டல மெல்லப்பே சீரியல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம பரமோட அலப்பற தாங்க முடியலங்க. ஓவரா ஆட்டிட்யூட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம இளமதி கிட்ட வந்து, "இளமதி ப்ளீஸ் இளமதி எனக்கு பிரியா ஞாபகமா இருக்கு. அவ ஃபோட்டோ ஒண்ணு வேணும். எனக்கு வாங்கி குடுன்றாங்க." "என்ன பரமா இந்த நடுராத்திரில வந்து இப்படி டார்ச்சர் பண்றேன்றாங்க." "என்ன இளமதி இப்படி சொல்ற? உன் ஃப்ரெண்டு தானே இது கூட செய்ய மாட்டியா? நீ தானே சொன்ன எனக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம், ஊர விட்டு போயிடுவேன்னு சொன்ன. இப்ப என்ன இப்படி பேசுற?" அப்படின்றாரு. இப்ப என்னென்ன பிரச்சனைன்னு சொல்றாங்க. அவங்க ஏற்கனவே இளமதி ரொம்ப கோவமா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பொறாம குணம் வந்துடுச்சு. என்ன பரம வந்து அந்த பொண்ண ரசிச்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஏற்கனவே டென்ஷன் இருக்காங்க. அந்த நேரத்தில வந்து இவர் என்ன பண்றாரு, எனக்கு பிரியாவோட ஃபோட்டோ வேணுன்றாங்க. ஃபோன் நம்பரும் குடுக்குறாரு. நம்ம இளமதியும் ஃபோன் பண்றாங்க பிரியாக்கு. "நீங்க யாரு எனக்கு தெரியலன்றாங்க." "அதாங்க நான் பரம கூட உங்கள பொண்ணு பார்க்க வந்தேன்ல, பரமனோட ஃப்ரெண்ட் இளமதின்றாங்க." "சொல்லுங்க என்ன விஷயம்?" அப்படின்றாங்க. "இல்லங்க பரமனுக்கு வந்து உங்க ஃபோட்டோ கேட்குறாரு." அப்படின்றாங்க. "ஆமாங்க நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன். எனக்கு நம்பர் தெரியாது. எனக்கும் அவர் ஞாபகமாவே இருக்குங்க. தூக்கமே வரல. இப்ப பார்த்தீங்களா டைம் என்னாச்சு? நானும் அவர நெனச்சுட்டு தான் இருக்கேன். தயவு செஞ்சு அவரோட ஃபோட்டோ எனக்கு அனுப்புங்க. நான் என் ஃபோட்டோ அனுப்புறேன்." அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட இளமதிக்கு வந்து மூஞ்சில வந்து எள்ளு வறுத்து கொட்டுன மாரி ஆயிப்போச்சுங்க. என்னடா இது இவங்க 2 பேரும் சேர்ந்து நம்மள டார்ச்சர் பண்றாங்களே! எல்லாம் என் தலையெழுத்து இதெல்லாம் எனக்கு தேவையான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. பரம வந்து அந்த ஃபோட்டோ அனுப்பு அனுப்பு அப்படின்றாங்க. உடனே பரம வந்து அந்த ஃபோட்டோக்காக அப்படியே ஆவலா பார்த்துட்டு இருக்காரு. இளமதி என்ன பண்றாங்க, பரமனோட ஃபோட்டோ ஃபர்ஸ்ட்டு அனுப்பிச்சுடுறாங்க. அப்ப பிரியா பார்க்குறா. அப்ப கூட பார்த்தீங்களா, நீங்களும் இளமதியும் தாங்க செம்ம பேரு. பரமனும் இளமதி, இளமதி நீங்களும் பரமன் தாங்க செம்ம பேரு. எனக்கு வந்து நீங்க பரம ஃபோட்டோ அனுப்புனா, நீங்க 2 பேரும் சேர்ந்து இந்த ஃபோட்டோ தான் அனுப்பிச்சிருக்கீங்க. நீங்க 2 பேரும் செம்ம ஜோடின்னு சொல்லிட்டு பிரியா அந்த ஃபோட்டோ பார்த்து சந்தோஷப்படுறாங்க. உடனே பிரியாவும் அவங்க ஃபோட்டோ அனுப்பிச்சுடுறாங்க. ஆனா இளமதி வந்து அத அனுப்ப மாட்றாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள வந்து ஒரு பொசசிவ் வந்துருச்சு, பொறாமையும் வந்துருச்சு. இவன் வேற அந்த பொண்ண பத்தி அவ கண்ணு இருக்கே, அவ மூக்கு இருக்கே, அவ வாய் இருக்கே அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் ஒப்பனை பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் கோவப்பட்ட